இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் அ லாங் டேர்ம் வெல்த் அப்படின்னா நீங்கள் ஒன் டைமென்ஷனில் மட்டும் பார்க்காம டியூவல் டைமென்ஷனில் நீங்கள் திங்க் பண்ணணும். எப்படி அப்படின்னா, உங்களுடைய லம்சம் அமௌண்ட்டை நீங்கள் கார்பஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு சைமல்டேனியஸில் நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும். லம்சம் என்ன பண்ணோம் அப்படின்னா இமிடியேட்டாக ஒரு கம்பவுண்டிங் கிரியேட் ஆகும். எஸ்ஐபி வந்து கன்சிஸ்டன்ஸான ஒரு வெல்த் அக்யூமுலேட் பண்ணும். வாங்க ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ராகுல் அப்படின்ற உங்கள் ஃப்ரெண்ட், அவர் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் அவர்கிட்ட ஒரு லம்சமாக 6 lakhs இருந்தது. அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கன்சிஸ்டண்ட்டாக 10,000 அவர் எஸ்ஐபி மூலயமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. த்ரூ எஸ்ஐபி 10,000 பண்ணிட்டுருக்கிறது அது கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா 36 lakhs. ஆல்மோஸ்ட் இந்த 6 lakhsம் 36 lakhsம் சேர்ந்து அவருக்கு வந்து another ஒரு 25 yearsல பார்த்தீங்கன்னாக்கா கார்பஸ் வந்து 10% CAGRல அவருடைய ரிட்டர்ன்ஸ் 1,90 lakhs இருக்குது. 12% CAGRல 2,72 lakhs இருக்குது. இது அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு ரெவென்யூவை ஜென்ரேட் பண்ணும். அப்போது இது எப்போ அவருக்கு கிடைச்சிது அப்படின்னா இயர்லியாக பூஸ்ட் பண்ணின அந்த 6 lakhs தான் அவருக்கு இந்த அக்யூமுலேஷனை another 25 yearsக்கு அப்புறம் கம்பவுண்டிங்கில் வெல்த்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உங்களால் எப்போல்லாம் முடியுதோ எஸ்ஐபியோட கண்டிப்பாக நீங்கள் ஒரு லம்சம்மை வந்து க்ரியேட் பண்ணி அதை அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய பேலன்ஸ் போர்ட்ஃபோலியோவில் சீக்கிரமாக ஒரு நல்ல வெல்த்தை க்ரியேட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம்.